ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் சோழனை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிக்கிட்டு நிலாவையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க எல்லாருமே. வீட்டுக்கு வந்த உடனேயே சேரன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாரு, டே சோழா, நிலா 6 மாதம் டைம் கொடுத்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. என்ன நீ எதவோ எக்கு தக்கா பண்ணி திருப்பி அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்காதடா, உஷாராக நடந்துக்கோடா அப்படின்னு சொல்கிறாரு. எதையும் பண்ணாதடா ப்ளீஸ்ரா அப்படின்றாரு. உடனே சோழனும் சொல்கிறாரு, நிலா வந்து என்னை விட்டு போக மாட்டானா, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்து பல்லவன் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க, அண்ணி நான் உங்களை எப்படி கூப்பிட்டோம் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, நீ எப்போதுமே கூப்பிட்டிய அண்ணின்னு அப்படியே கூப்பிடு. இல்லை அண்ணி, அதுக்கு முன்ன வந்து நீங்கள் சோழன் அண்ணாக்கு ஒய்ஃபாக இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இமோஷ்னலாக அண்ணின்னுவேன், இப்போ எப்படி கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நிலா சொல்கிறாங்க, ஏன் நீ அண்ணின்னு கூப்பிட்டாக்கா நான் சோழனுடைய மனைவின்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை, நான் சோழனுடைய மனைவிலாம் இப்போ கிடையாதுல்ல, நீ எப்போதும் போலவே நீ என்னை அண்ணினே கூப்பிடு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து சோழன்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன நிலா, என்ன நிலான்னு கேட்குறாரு. பார்த்தா அவங்க தாலியை கொடுக்குறாங்கங்க. இந்தாங்க, இத்தனை நாளாக என்கிட்ட இருந்தது அது, இப்போ உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே சோழன் சோகமாக அந்த தாலியை வாங்கி சாமி படத்துக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு வைக்கிறாரு. அப்போ சாமி படத்துக்கிட்ட எடுத்துன்னு போய் வைக்கும்போது பாண்டியன் வந்து சொல்கிறாரு, அதை ஏன்டா அங்கே வைக்கிற, அதையும் எடுத்து அவர் குடிச்சு தொலைக்கிறதுக்கா, உள்ளே எடுத்து வெய்யிடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சோழனும் அந்த தாலியை கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறாரு. வச்சதும் அதுக்கப்புறமா நிலா வந்து காலேஜுக்கு கிளம்புறாங்கங்க. கிளம்பும்போது இவர் ஆசையாக சோழன் போயிட்டு, வா நிலா, காரெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், வா நிலா அப்படின்ட்டு காரு எடுக்கிறதுக்காக ஓடுறாரு. அப்போ உடனே நிலா அவர் கூட வராமல் பல்லவன் கூட கிளம்புறாங்க. பல்லவா, நீ என்னை விட்டுடு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கூட பைக்கில் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சோ பாண்டியனும் சேரனும் பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏன்டா இந்த சோழன் இப்படி பண்ணுறான்னு தெரியலடா, பாவண்டா அந்த பொண்ணு நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துருச்சுடா, இனிமேலாவது இவன் நல்லா இருக்கணும்டா, எதுவும் எக்கு தப்பு பண்ணி மாட்டிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. அப்புறம் பாண்டியனும் சொல்கிறாரு, அவங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு நினச்சேனே, ஆனால் இதுக்கப்புறம் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னாலும் நம்ம தடுக்க முடியாதுண்ணே அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாண்டா பாண்டி அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது வண்டியை நிறுத்திட்டு சேரன் வந்து ஒரு கடையில் ஏதோ பொருள் வாங்க போகிறாரு. அந்த நேரம் பார்த்து வானதியுடைய அப்பா வராருங்க. அங்கே வந்து பாண்டியனை பார்க்குறாரு. என்னப்பா பாண்டி, வானதிக்கு நாங்கள் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து பாண்டி ஷாக்காக பார்க்குறாரு. ஏன் உனக்கு தெரியாதா, உனக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம் தான், ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கலனாலும் அப்புறம் ஏற்றுக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்களும் நினச்சோம். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அவள் வந்து எங்களுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டில் சொன்னான். 1க்கு 2ஆக 4 முறை கேட்டு தான்ப்பா இந்த டிசிஷனே எடுத்தோம். ஆனால் இனிமே சொல்கிறேன், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், உன்னால் எந்த பிரச்சனையும் இனிமேல் வந்துடக்கூடாது, எங்களுக்கு அசிங்கமாக ஆகிடும்ன்றதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் நான், நீ இதில் இனிமேல் தலையிடாத அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வீட்டில் பாண்டியனுடைய முகமே சரியில்லை. எல்லாருமே பாண்டியனை கேட்குறாங்க, என்ன ஆச்சு பாண்டியன், ஏன் இது மாதிரி இருக்கீங்கன்னு நிலா கேட்குறாங்க. எல்லாருமே என்னன்னு தெரில, பாண்டியன் அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாண்டியன் சமாளிச்சிடுறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறாரு. மெக்கானிக் ஷாப் போனதும் அப்போ அந்த மெக்கானிக் கடையில் வேலை செய்கிற அண்ணன் சொல்கிறாரு, பாண்டி உன்னை தேடிக்கிட்டு வானதி வந்துச்சுப்பா இங்கே, ஆனால் எதுக்காகன்னா உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுச்சுப்பா, எப்போ பாரு வரும்போதெல்லாம் அவள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா உன்னை, அதனால் நான் வந்து நீ குடும்பத்தோடு டூர் போயிட்டேன்னு அடித்து விட்டேன், அதனால் அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பாண்டி சொல்கிறாரு, அவருக்கு கல்யாணம்ண்ணே அவளுக்கு அப்படின்றாரு. என்னது கல்யாணமா அப்படின்னும்போது அவர் ஆறுதல் சொல்கிறாரு, விடுப்பா, அவளால் எவ்வளோ பிரச்சனைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல இந்த கதையை இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க.
நாளைக்கு இதை மீண்டும் பார்க்க இந்த கதையை தொடருவோம். நன்றி, பாய்.